18 தர்பார் வந்துட்டாயா. எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் தகப்பமார்களுக்கும் அண்ணன்மார்களுக்கும் தம்பிமார்களுக்கும் வணக்கம். நம்ம தர்பாரில் உங்களுக்காக ஏகப்பட்ட விஷயத்தை எடுத்து கொண்டு வந்து வச்சுருக்கோம், பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் கூட லேட் பண்ணாமல் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே சரக்குன்னு போவோம். ஏன் உங்கள் கூட அண்ணன் தண்ணி பழகமுட்டேன், ஒட்டுக்கிட உர உடையாது, நீங்கள் யாரா நான் யாரா அப்படின்னு அரசியலுக்குள்ளே அங்கிட்டாக்க இருந்தாலும் ஏன் கல்யாண வீடுன்னு வந்துருச்சுன்னா நம்ம ஆட்டுக்கு சோத்தை கட்டி உருண்டை கட்டி அடித்து சாப்பிட வேண்டியதான், கட்டி பிடிச்சி குடிக்கிற வேண்டியதான், மொய் செய்ய வேண்டியதான், எல்லாம் பண்ண வேண்டியதான்னு நம்ம அண்ணாமலை வந்து நேராக நம்ம வேல்மணி வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்காருலா, அங்கே தாங்க இவ்வளவு நடந்திருக்கு. வேலை 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 வேலைன்னு வேலையாக இருக்குது. அவரை போய் பார்க்க வேண்டியிருக்கு, இவரை போய் பார்க்க வேண்டியிருக்கு, கையெழுத்து போட வேண்டியிருக்கு, நச்சு நச்சு நச்சுன்னு பயிர் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு நாள் உங்கள்கிட்ட இருந்து நான் எஸ்கே பார்க்குறேன் சொல்லி நம்ம ஐயா பிரதமர் ஐயா சர்ன்னு காட்டுக்குள்ளே போயிட்டாங்க. இந்த உலக உயிரின நாள் இருக்கு இல்லையா, வன உயிரின நாள், அதனால அது சம்மந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக காட்டுக்குள்ளே போய் அவங்களோட கூடி பேச போயிட்டார். அது பாருங்க வைரலாகி போச்சு. ஐயா, நீங்கள் வன உயிர்களை பற்றி ரொம்ப விழிப்புணர்வு பண்ணுறதுக்காக நீங்கள் போனதெல்லாம் சரித்தான், ரொம்ப நல்ல விஷயம் தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அமெரிக்காவிலேருந்து இப்படி கையில் விலங்க போட்டு காலை கட்டி அனுப்பிவிடுதாவில் அவியலை பற்றி கொஞ்சமாச்சும் நீங்கள் நினச்சி ஏதாவது ஒன்று அறிக்கை விடுதீங்களா செய்தீங்களா, என்ன பண்ணுதே நீங்கள் அப்படின்னு ஒருத்தர் இங்கே போராடி இருக்காரு. யாருன்னு பாருங்க. जिस तरीके से अमेरिका में हमारे भारतीयों पे अन्याय हो रहा है और जिस तरीके से उनको बांध के लाया जा रहा है भारत में, सांस के प्रॉब्लम हो रहे हैं, कोई भारतीय सुरक्षित नहीं अमेरिका में। हम अमेरिका के खिलाफ एक शब्द भी नहीं बोल रहे हैं. நம்ம முதல்வர் ஐயா ரொம்ப காட்டமாக நிற்காங்க. ஏன் கிந்தி திணிப்புலாம் இப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது ஒரு குரூப்பு கீழே இருக்கணும், ஒரு குரூப்பு மேலே இருக்கணும். இந்த விஷயத்தை தான் ஆணித்தரமாக அப்படியே நைஸாக உள்ளே கொண்டு வராங்க, மொழியை கையில் வச்சுக்கிட்டு. ஒருபோது நான் இருக்கிற வரைக்கும் அதை விட மாட்டேன், விட முடியாது, போங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டாரலாம். இந்த நிதியை தரணும்னா என்ன சொல்றாங்க, மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்குங்க என்று நமக்கு நிபந்தனை போடுறாங்க. இது ஒன்றிய அரசு ஏன் செய்து தெரியுமா? தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறதுக்கு காரணம் இருமொழி கொள்கை தான் என்பது அவங்களுக்கு தெரியும். ஒன்றிய அரசோட எல்லா புள்ளி விவரங்கள்லையும் முன்னிலையில் இருக்கிறோமே, அது தெரியாத அவங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு ஏன் பண்றாங்க? தமிழ்நாட்டோட வளர்ச்சி, தமிழோட தனித்துவம் சிலருடைய கண்களை உறுத்துது, அதனால் இப்படி பண்றாங்க. உலகம் முழுக்க நம்ம தமிழர்கள் பெரிய பெரிய கம்பெனிகளில் பெரிய பெரிய வேலைகளில் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் ஆங்கிலம் கத்துக்கிட்டது. இந்தியை கத்துக்கிட்டு இருந்தா நம்மால இந்த வேலை தடைஞ்சிருக்க முடியுமா? முடியவே முடியாது. நம்முடைய தாய்மொழி தமிழ், உலகத்தோட பேச ஆங்கிலம், வாழ்க்கையில முன்னேற அறிவியல், தொழில்நுட்பம், கணிதம், சமூக அறிவியல், அது போதும். இதுதான் நம்ம வெற்றியோட அடிப்படை. நான் இன்னும் வெளிப்படையாக சொல்லுகிறேன், இந்தி ஆதிக்கம் எதுக்குன்னா சிலரோட சமூக ஆதிக்கத்தை நிலைநிறுத்தத்தான். இதை உணர்ந்த காரணத்தால தான் இந்தி திணிப்புக்கு எதிரான நம்முடைய உரிமை குரலுக்கு இப்போ வட மாநிலங்கள் இருந்தும் ஆதரவு குரல் வருது. இந்த சதிய பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ்நாடு உணர்ந்துடுச்சு. அந்த சதியோட தொடர்ச்சி தான் இப்போ நடக்கிற மிரட்டல்கள் இளைய தலைமுறையினரும் ஏன் தமிழ்நாட்டு குழந்தைகள் கூட உணர்ந்திருக்கிறாங்க. புள்ளக்காடு ஊரை அப்பா அம்மா தாத்தா விட்டு வாங்கின சேர்த்து வச்ச பணத்தை பூரா அனுப்பி வைக்கிங்க. எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கோபமாக வருது. ஏன் இப்படி பண்ணிது? அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற அறிவு கூட உங்களுக்கு இல்லையே அப்படிங்கிற ரீதியில் கோபப்பட்டாரலாம். கடலூரை சேர்ந்த சிறுமி நன்முகை, ஒன்றிய அரசு நிதி தரலன்னா என்ன, நான் தரேன்,
தன்னுடைய சேமிப்பு பணமான 10,000 ரூபாயை காசோலையா எனக்கு அனுப்பி வச்சார். தன்னுடைய தாத்தாவும் பாட்டியும் தமிழாசிரியர் என்று குறிப்பிட்டு தமிழ் வாழ்க என்று தமிழ் உணர்வை வீடியோவில் அந்த குழந்தை வெளியிட்டதை பார்த்து நான் கண் கலங்கிட்டேன், உடைஞ்சே போயிட்டேன். அதே மாதிரி இன்னும் பல பிஞ்சு உள்ளங்கள் நிதி கொடுத்தப்போ அவருடைய உணர்வும் உறுதியும் என்னை நெகிழ வச்சது. ஆனா என்னால மகிழ்ச்சி அடைய முடியல. இந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு இருக்கிற உணர்வு கூட ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு இல்லையேன்னு வேதனை தான் நான் அடைந்தேன். பிஞ்சு குழந்தைகளுக்கு கூட ஒன்றிய அரசோட சதி புரிஞ்சிருக்கு. இதுதான் தமிழ்நாடு, இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு. அதாவதுங்க, நான் எவ்வளவு அவமானங்களை தாங்கிட்டு இந்த சமுதாயத்துக்காக போராடுறேன் அப்படின்னு நம்ம அண்ணன் ரொம்ப கொந்தளிப்பார்ல. சமீபத்தில் கூட இந்த நடிகை விஷயத்தில் ராத்திரி போல விசாரணை கூப்பிட்டு வச்சு ஐயோ என்னை இப்படி படுத்துது இல்லைன்னு சொன்னார்ல, அவர் தான் என்ன பண்ணிட்டார், கம்யூனிஸ்டுக்கு மேலே சடக்குன்னு கோவப்பட்டார். நீங்கள் மக்கள் பிரச்சனைக்கு வந்து நின்னீங்களா? ஏங்க 60-90 சீட்டு இருந்தவங்க நீங்கள் இன்னைக்கு 6 சீட்டில் பெப்பரப்பேன் வந்து நிற்கிய, எல்லாம் செத்து போச்சு, நான் தான் கம்யூனிஸ்ட் அடக்கமே பண்ணிட்டேன் போங்க அப்படின்னு கோவப்பட்டார்லாம். அதுலாம் இந்த மார்க்சிய தலைவர்கள் வந்து உங்களுடைய தியாகம் போற்றத்தக்கது. அது எங்க தாத்தா சிவானந்தத்தோட கம்யூனிசம் செத்து போச்சு, சங்கரையாவோட முடிஞ்சு போச்சு. வாழுகிற ஒரே ஒரு மனித புனிதன் எங்க அப்பா நல்லகண்ணு. நீங்க ஏன் இவ்வளவு தோழர்கள் சேர்ந்து 100 ஆண்டுகளை தொட்டு வாழுகிற அந்த மகானுக்கு நீங்க ஏன் ஒரு கூட்டம் நடத்தல? இவ்வளவுதான் உங்களுக்கு மதிப்பு இருக்கு. 90 இடம் வச்சு எதிர்கட்சியா இருந்த நீங்க 60 இடத்துல இருந்து 12 இடத்துக்கு குறுகி 6 இடத்துல வந்து நிக்கிறீங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஐயா கருணாநிதி இவங்கெல்லாம் இருக்கும்போது நீங்க பெற்ற வெளுக்கா 12 சீட்டு, இன்னைக்கு 6 சீட்ல வந்து நிக்கிறீங்க. எல்லாத்தையும் புரட்சி போராட்டம் அதெல்லாம் வறட்சி ஆக்கிட்டீங்க. எங்க இருக்கு? அடுத்து இந்த விஷயம் நம்ம நேர பாலகிருஷ்ணன் ஐயா காதுல யாரோ போய் கடகடன்னு மோதிட்டாக போல் இருக்கு. வந்தார் வேமா, ஏய் யார் கம்யூனிஸ்ட் பேசணும்னு கொஞ்சம் கூட இது இல்லையா? ஏன் நீங்க குற்றவாளி குண்டுல நிக்கிய, நீங்க போய் எங்களை பத்தி பேசியா? எங்களுக்கு தெரியும் எல்லாம், நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, நல்ல ஆள் வந்து வச்சிருக்கீங்களே ஆஹா அப்படின்னு சொல்லி அண்ணாச்சியும் கோவப்பட்டார் பதிலுக்கு. உலகத்திலே தலை சிறந்த தத்துவமாக விளங்குகிற மார்க்சியத்தை பற்றியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றியும் சில தரங்கட்ட அரசியல்வாதிகள் வாய்க்கு வந்த மாதிரியெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள். பெண்களை கேவலப்படுத்துவது, பாலியல் வழக்கிலே இன்றைக்கு குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கிற அப்படிப்பட்ட கேவலமான பிறவிகளுக்கு கம்யூனிஸ்டுகள் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவதற்கே அவர்களுக்கு அருகதையற்றவர்கள் என்பதைத்தான் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் இறங்கி போக விரும்பவில்லை. ஆனாலும் இப்படி எத்தனையோ அவதூறுகளை, எத்தனையோ புழுதிவாரி தூற்றுகிற அந்த கொடுமைகள் எல்லாம் எதிர்த்துதான் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழகத்திலே தழைத்து கொண்டிருக்கிறது, இந்தியாவிலே தழைத்து கொண்டிருக்கிறது. ஐயா திமுக கூட்டணி கிளகலகலகலன்னு கிடக்கு, எப்படியும் உடஞ்சிரும் அப்படின்னு எல்லாரும் ஜேன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சடக்கு நம்ம அண்ணன் திருமண வந்தார், அப்படியெல்லாம் ஒரு சத்தமும் கிடையாது, அது வாட்டுக்கு இருக்கு. ஆனால் எப்படா உழுகும் உண்டியலும் பிறக்கலான்னு வாக்கிய நடக்காது அப்படின்னார்ல அண்ணன். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளும் ஒரு அங்கம். அந்த கூட்டணியை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. அந்த கூட்டணியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் விடுதலை சிறுத்தைகளுக்கு உள்ளது. ஆகவே அந்த அனைத்து பொறுப்புகளையும் ஏற்று செயல்படக்கூடிய ஒரு கட்சியாக நாங்கள் இருக்கிறோம். எந்த விதத்திலும் பலவீனப்படவில்லை. அடுத்து நம்ம டிடிவி ஐயா வந்து திருப்புன்னு வந்தார். அண்ணன் சொல்கிறத நான் இப்படியே இந்த பக்கம் சொல்கிறேன். சீட்டு குலுக்கி போட்டு முதல்வரானவருங்க எடப்பாடி என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஐயோ ஒன்றா சேருவோம்யா, அடுத்த ஆட்சிக்கு வரலாம், இல்லை ஒத்துமையாக இருக்கலான்னு சொன்னால் கேட்கவே மாட்டேன்னா என்ன அர்த்தம்? நான் பிடிச்ச முயலுக்கு முக்கா கால்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்படிங்கிற ரீதியில் பேச்சு இதெல்லாம் சரிப்பட்டுவே வராது. இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பாருங்க, நான் அப்புறம் அண்ணன் சொல்கிறதே வேத வாக்குன்ற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிவிட்டார்லாம். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கோட்டையாக விளங்கக்கூடிய தேனி மாவட்டத்திலேயே இது மூழ்காத கப்பல், இது கரை சேர்ற கப்பல் அவர் பேசுறாருன்னா அப்போனா எல்லார் மத்தியிலையும் இது மூழ்கக்கூடிய கப்பல். பழனிசாமி அந்த கட்சியை பலவீனப்படுத்தி வருகிறார். சொந்த நலனுக்காக, சுயலாபத்திற்காக வழக்குகளிலிருந்து திமுக அரசிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக திமுகவிற்கு மறைமுகமாக இரட்டையிலேயே உதவி செய்கின்ற விதமாக தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த மாபெரும் இயக்கம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்கிறது எங்களை போன்ற அம்மாவின் தொண்டர்கள் மாத்திரமல்ல, தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் பேசிக்கொள்கிற விஷயம். அதனால தான் அவர் இது மூழ்காத கப்பல், கரை சேர்ற கப்பல் அப்படிதான். நீங்கள் என்ன சொன்னீங்க?
இவ்வளவு பெரிய 50 ஆண்டு மாபெரும் இயக்கம் மூழ்காத கப்பல் இது மூழ்கிடாதுன்னு பேசுறாருன்னா அப்படின்னா தவறாக போய் கொண்டிருக்கிறது தானே, மூழ்கி கொண்டிருக்கிறதுங்கிறது தான் உண்மை. நீங்கள் என்ன செய்தியா தெரியுமா, நேராக பிரேசிலுக்கு போங்க, இல்லைன்னா இங்கே 18லேயே பாருங்க. இந்த சம்பா நடனம் இருக்குல்ல, சக்க 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 கண்ணை எந்த பக்கம் வச்சு பார்க்கனே தெரியாது, அந்த அளவுக்கு டான்ஸு. சும்மா இடுப்பு ஆட்டி வெளுவெடுன்னு வெளுக்காக. சம்பா நடனத்தில் இருந்து அப்படியே போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு படம் பிரேசிலில் இப்போ ஆஸ்கார் விருது வாங்கிருச்சுன்னு அனௌன்ஸ்மெண்ட்டா. அதான் தெருவில் நடந்து போனவங்களுக்குலாம் ஆச்சரியம், அடங்கழிச்சு அப்படின்னு சந்தோஷத்தில் வாயும் வரல, டான்ஸும் வரல, எல்லாம் நின்று கரவாசம் எழுப்பி அதை வீடியோ எடுத்து இதையும் போட்டு விட்டுருங்கன்னு சொல்லிட்டா. ஆமாம், Vencemos na categoria Melhor Filme Internacional. Vamos comemorar. Parabéns, Walter. நீங்கள் ஒன்று நினச்சா போதும் அதை செஞ்சுருமா ஏஐ டெக்னாலஜியில். பாருங்கள், கிட்டாரை வச்சுக்கிட்டு நீங்கள் மியூசிக் பண்ணணும், அப்படி கிட்டாரை வச்சுட்டு அப்படி ஸ்டைலாக அப்படி நின்று அந்த ஸ்ட்ரிங் அப்படி டிங்குன்னு வச்சா போதும், அது பாட்டுக்கு மழை 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 மியூசிக்கை தள்ளி கொண்டு வந்து போட்டுருது. ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்தி காட்டியிருக்காங்கன்னா பார்த்துக்கிடுங்க. வருஷம் ஆஸ்கர் அனௌன்ஸ் பண்ணுதாவ, எல்லாரும் வாங்குதாக. நமக்கு மட்டும் ஆஸ்கர் ஒன்று அது பாட்டுக்கு சடன்னு போயிடுது அந்த பக்கம் தள்ளி. அப்பப்போ இந்த ஏஆர் ரஹ்மான் மாதிரி யாராவது 1-2 ஆள் வாங்குதாக. இது ரெகுலராக வாங்குறதுக்கு என்ன செய்யணும், ஏன் நம்ம டேரக்டர்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் இது பண்ண வேணுமா அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டால் மழை பதில் எடுத்து சொல்லிவிட்டா. இப்போ இந்தியாவில் எடுக்கிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்வியல் கலாச்சாரத்தோட ஒன்றுபட்டு இருக்கும். அதனால் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே நம்ம பண்பாடுங்கிறதுனால நம்ம இந்திய மக்களால் மட்டும்தான் அது பார்க்கப்படுது. மக்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்திய சினிமாக்கள், குறிப்பாக தமிழ் சினிமாக்கள் வந்து எந்த ஒரு விருதுக்காக எதிர்பார்த்து எடுக்கிறது இல்லைங்க. ஆனால் வெளிநாட்டில் எடுக்கிற திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது உலக அளவில் பேசப்படுது, எல்லா நாட்டு மக்களும் ரசிக்கக்கூடியதாகவும் அவங்களுடைய பழக்க வழக்கம் மேற்கத்திய கலாச்சாரத்தை கொண்டு போகிறதாகவும் இருக்கிறதுனால அந்த படங்களை வந்து அதிகமான ஆஸ்கார் அவார்டை பெறுது. நம்ம இந்திய திரைப்படங்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த வரலாற்று கதைகள்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வரலாற்று கதைகள் உண்மையாக பொய்யாங்கிறது நம்மளுக்கே தெரியாது. சினிமா வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் கலைஞர்கள் அந்த சிஜி இந்த மாதிரிலாம் கிராஃபிக்ஸ் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து அன்ரியலிஸ்டிக்காக இருக்கும், பார்த்தா சிரிப்பு வர மாதிரி இருக்கும். பாகுபலி படங்கள்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனால் கதைன்னு பார்த்தீங்கன்னா அதில் என்ன கதை இருக்குன்னா ஒன்றும் இல்லை. தமிழ் சினிமா நிறைய நல்ல படம் வந்துச்சு, சூரரை போற்று, ஜெய் பீம், அந்த மாதிரி படத்தில் ஆஸ்கார் கணிப்பு இருந்தால் ஏதாச்சும் ஒரு ரெகக்னிஷன் நம்ம தமிழ் சினிமா கிடச்சிருக்கும். லிஸ்ட்டில் வருது, ஆனால் அது அவ்வளோலாம் செலக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த ஆஸ்கார் தேர்வு குழுவிலே வந்து தகுதியானவர்களை, பலதரப்பட்டவர்களை இணைத்து கொண்டு செயல்பட்டால் அந்த விருது என்பது எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கப்படும் என்பது நம்முடைய கருத்து. மொழி புரியாமல் கூட இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. உணர்வுபூர்வமான படங்களுக்கு, இந்திய படங்களுக்கு ஆஸ்கார் கிடைக்க மாட்டாங்குது. அவங்களுக்கு எடுக்கிறது நல்லா பிரமாண்டமாகவோ ஒரு விஷயத்தை பண்ணும்போது தத்ரூபமாக பண்ணும்போது அது கொஞ்சம் பப்ளிசிட்டி ஆகுது. கடந்த ஒரு 20 ஆண்டுகளில் இந்திய சினிமா விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஆசிய பகுதிகளிலையும் ஹாலிவுட் பகுதிகளிலையும் நிகழ்த்திட்டு இருக்காங்க. உண்மையான கதைகளை எடுத்து முன்வைச்சா ஆஸ்கார் என்ன, அதை தாண்டியும் நம்மளுடைய மூவிஸ் ரீச் ஆவதற்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கும்.